ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம நிறைய பேரோட வண்டியை வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். நம்மளோட வண்டி தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரிவ்யூன்னு சொல்ல மாட்டேன், நம்மளோட வண்டி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸே நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, எல்லார் வண்டியும் வாங்கி போடுறியடா, உன் வண்டியை ஏன்டா போட மாட்டேன்ட்டு. சில பல காரணமாக தான் அது போடல. ஹலோ கைஸ், என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். வண்டியை சர்வீஸ் பண்ணலான்ட்டு நான் போய் கடையில் போட்டேன் கைஸ். அவங்க சர்வீஸ் பண்ணுறேன்ட்டு சர்வீஸ் பண்ணாமலே விட்டாங்க. உனக்கு பிடிக்காத மாரி சர்வீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. நானும் வண்டியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன். சரி, அவங்கள்ட்ட காசே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வண்டியை கொடுத்தே எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிருக்கும். வண்டியை கொஞ்சமாவது வேலை பார்க்கலாம்ல, அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. அட்வான்ஸ் வேறு கேட்டிருந்தாங்க. அட்வான்ஸே வேறு நான் கொடுத்துட்டேன். அது வாங்கிட்டு மறுபடியும் வேறு வண்டியை வீட்டில் தான் கிடந்துச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் கூட மோட்டோ விளாகிங் பண்ணலான்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனாலே நான் வந்து வண்டியை சர்வீஸ் பண்ணாமல் அப்படியே போட்டேன். அப்புறம் கோப்ரோ வாங்குறது, இது வாங்குறது, இதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். மோட்டோ விளாகிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் வண்டியே நான் பெருசாக கண்டுக்கலை. அது பாட்டுக்கு ஒரு இடத்துல கடந்துச்சு. சரி, கோப்ரோ வாங்கணுன்னா கோப்ரோவும் காஸ்ட் ஆகும். கோப்ரோவே உங்களுக்கு எப்படியும் ஒரு 45 கிட்ட வந்துடும். சரி, அதுக்கு வேறு காசு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அது வாங்குவோமேன்ட்டு நானும் நிறையா பேர்கிட்ட கேட்டேன். துபாயிலலாம் கொஞ்சம் கம்மியாகும், அங்கே வாங்கியிருந்தால் கொஞ்சம் ப்ரைஸு ரொம்ப இல்லை கைஸ், ஒரு 40,000 வந்திருக்கும், அங்கே வாங்கலாம் அப்படின்னு இருந்தேன். நிறைய பேர் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, ஆனால் வாங்கி தரல. அதனாலே கொஞ்சம் கடுப்பாயிட்டு, சரி நமக்கு நம்ம வேலை பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன 5,000 தான் போகுது, நம்மளே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அது வாங்கினதோட அதோட ஆக்சசரிஸும் உங்களுக்கே தெரியும். அதோட ஆக்சசரி, மைக் அடாப்டர், இதெல்லாம் இதுவே ஒரு காஸ்ட் வந்துடும். இதுவே ஒரு காஸ்ட் வந்துடும். சரி, அதெல்லாம் வாங்கிட்டு சரி ஆரம்பிப்பேன்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட சுத்தமாக, உண்மையாக சொல்லணுன்னா சுத்தமாக என்கிட்ட காசு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் தான் கேட்டேன் எல்லாமே. வண்டிக்கு இது மோட்டோ விளாகிங்க்கு நான் கேட்கல, வீட்டில் கூட நான் சொல்லலை. கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் காசு கேட்டேன். அவங்களும் சரின்ட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் கேட்க முடியாதுல்ல, ஏன்னா சர்வீஸ் எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் ஒரு 6,000 கிட்ட சர்வீஸ் பண்ணால் வந்துடும் அப்படின்னு எனக்கே தெரியும். ஏன்னா ஆயில் சீல் இது எல்லாமே முன்னாடி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ எல்லாமே மாற்றியாச்சு. சரி, ஒரு 6,000 உங்களுக்கு பெரிய காசாக தெரியாது, இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு அது கொஞ்சம் பெரிய காசாக தோணுச்சு. அதனால தான் சரி, நான் வண்டி நல்லா தான் கைஸ் இருந்துச்சு, ஓட்டலாம். இருந்தாலும் நான் அப்படியே போட்டேன், சரி பண்ணிட்டே மொத்தமாக எடுப்போம் அப்படின்ட்டு நான் வண்டியை வீட்டில் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து இப்போ வண்டி, அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் என் வண்டியை சரி பண்ணியிருந்தேன்னா என் வண்டியில் மட்டும்தான் நான் அடிக்கடி வீடியோ போட்டிருப்பேன். எனக்கு அதுதான் மெயின் ஸ்ட்ரைக்கானதே அதான். நான் என் வண்டியை போட ஆரம்பிச்சோன்னா தொடர்ந்து அந்த வண்டி தான் போட்டுட்ருப்பேன். எனக்கே தெரியும். வேணால் பாருங்களேன், இனிமேல் என் வண்டியை தான் எனக்கு போட தோணும். அதனாலே நான் போடாமல் இருந்தேன். எல்லா வண்டியும் போட்டால் தான் நம்ம கடைசியாக நம்ம வண்டியை போடுவோம் அப்படின்னு நினச்சி தான். நம்ம வண்டினா என்ன போடுறோன்னா டூரிங் இந்தமாரி போடுவோம், நம்ம வண்டியில் கடைசியாக ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் வண்டி கையில் இருந்தும் சரி பண்ண கொஞ்சம் காசு இருந்தும் நான் சரி பண்ணாமலே அப்படியே வச்சுட்டேன். எல்லார் வண்டியும் வாங்கி போடுவோம், ரிவ்யூ போடுவோம், அதான் உங்களுக்கும் பிடிக்கும். திடீர்னு நான் வந்து நடுவில் வந்து மோட்டோ விளாகிங்கில் அப்படி ஆரம்பிச்சிருந்தா என்ன அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்குமான்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும், ரீச் ஆகிருக்காது. அதனால தான் நான் எல்லார் வண்டியும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு டூரிங் இந்தமாரி இருக்குது, நம்ம வண்டியில் போடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்கான டைமும் வேறு வந்துருச்சு. இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ், நிறையா வீடியோ பார்க்கலாம், டூரிங் வீடியோ இதெல்லாம் நீங்கள் நிறையா பார்க்கலாம். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து வச்சு, நான் யார் வருவான்னு தெரில, ஆனால் சோலோவாக வந்தாலும் நான் கண்டிப்பாக போயிடுவேன் கைஸ். டூரிங் வீடியோ இந்தமாரி நிறையா வீடியோ போடலான்னு இருக்கேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான், வழக்கம் போல தான். ஏன்னா இந்த இயர் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் கைஸ் இருக்கும். இந்த இயர்னு சொல்ல மாட்டேன், காலேஜ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு தொடர்ந்து வராது. ஏன்னா தேர்ட் இயர் உங்களுக்கே தெரியும், எனக்கு ஆல்ரெடியே கொஞ்சம் அரியர்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போயும் ரொம்ப லேக் ஆஃப் அட்டெண்டன்ஸில் இருக்குது. அடுத்த டிகிரி போடணுன்னா கரெக்டாக இருக்கணும்ல, அதனால தான் சொல்கிறேன். ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் வேறு கொடுத்துருக்காங்க, அதனாலே கொஞ்சம் கடுப்பாக வருது. அதனால தான் யூடியூப்பில் மெயினாக வீடியோ போடாததுக்கு ரொம்ப லேட்டாக வரதுக்கு காரணமே அதான். நீங்கள் ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் சொல்லாதீங்க. எனக்கும் லாங் ட்ரைவ் போகணுன்னு ஆசையாக இருக்குது. எந்த ரொம்ப கிட்ட இருக்கமே சொல்லுங்கள். நான் தஞ்சாவூர் தான், இங்கேருந்து ஒரு 230 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ட்ரிப்பு சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போவேன். எந்த இடம் நல்லாயிருக்குன்னு. வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். பெட்ரோல் போட்டுருவோம். வண்டி வேறு ட்ரையில் இருக்குது. வண்டி எடுத்ததுலேருந்து பெட்ரோலும் வேறு ஃபில் பண்ணது, பழைய பெட்ரோலில் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ போய் பெட்ரோலும் போட்டுருவோம். நிற்காமல் இருந்தால் சரி கைஸ், வண்டி நிற்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். வண்டியை எடுத்தோடனே இன்றைக்கி தான் எடுத்தோடனே சரி பண்ணலாமேன்ட்டு தான் பண்ணேன். வச்சுருக்கேன்னா நம்ம யூடியூப் சேனலோட நேம் ஸ்டிக்கரை வந்து பைக் பின்னாடி ஒட்டலான் இருக்கேன். அது எந்த இடத்துல ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தெரில. நான் முன்ன பின்னெல்லாம் ஒட்டினதே இல்லை கைஸ். நேமை கூட ஒட்ட மாட்டேன் வண்டியில். எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், பிடிக்காதுன்னே வச்சுங்க. எனக்கு அதுமாரி ஒட்டுறதுலாம் பிடிக்காது.
இருந்தாலும் ஒரு தாட்டி ட்ரை பண்ணுவோமே நல்லா இருக்குமான்னு பார்க்குறதுக்கு தான் கைஸ். எந்த இடத்துல ஓட்டினா நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெச்பியில் போட்டுருவோமா பெட்ரோலு? கூட்டமாக இல்லை கைஸ், ஹெச்பிலே போட்டுருவோம். வண்டியில் வேறு லைட்டாக பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். பெட்ரோலும் போட்டுருவோம். யார் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது நின்றுச்சுன்னா தள்ள கூட முடியாது. $400 போடுங்க. சைடாப்பில் இறங்குடா. இன்னும் சில பல ஒர்க்கு இருக்குது கைஸ் வண்டியில். என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெட்ரோல் போட்டால் இந்த பெட்ரோல் இண்டிகேஷன்லாம் கரெக்டாகவே காட்ட மாட்டேங்குது. போய் ஷோரூமில் கேட்கலான்னு தான் வேறு போகிறேன். இப்போ மெயினாக அதுக்கும் இப்படி வந்தேன். இங்கே பாருங்கள், $400 போட்டால் ஒரு பாயிண்ட்டு கூட கொஞ்சம் கூட காட்ட மாட்டேங்குது கைஸ். அதான் கைஸ் கடுப்பாக வருது. கொஞ்சமாவது காட்டலாம், கொஞ்சம் கூட காட்ட மாட்டேங்குது உங்களுக்கு பெட்ரோல் இண்டிகேஷனே. அது எவ்வளோ தாட்டி ஒரு சர்வீஸை போய் நானும் பார்த்துட்டு தான் இருப்பேன். பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ பண்ணி கொடுத்தோன்னா பாருங்களேன் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் மாறிக்கும். கொஞ்சம் நேரம்னா எப்படி அடுத்த சர்வீஸ் வரும்போது கரெக்டாக பழைய மாரியே வந்துடும். அது எதனால் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்க. நான் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு அதில் இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது கைஸ். ஆனால் உங்களுக்கு பிடிக்கும்ல, ஒரு மன நிம்மதி இருக்கும், அவ்வளோதான். எவ்வளவோ ரீல்ஸுக்கு இதுக்கெல்லாம் டைம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஸ்டோரிக்கே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது சொல்கிறதுக்கு அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒன்றும் அந்தளவுக்கு தப்பு இல்லை கைஸ். என்ன மணியும் கொஞ்சம் உங்களுக்கு போயிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பார்த்து பண்ணுங்கள். எல்லாரையும் பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எது பண்ணாலும் படிப்பை மட்டும் விட்றாதீங்க. காலேஜ் போகிறீங்கன்னா இப்போ காலேஜ் போகாமல் மொத்தமாக யூடியூப் அதனால உங்களுக்கு நானே சொல்கிறேனே, அதனால உங்களுக்கு துள்ளி கூட பிரயோஜனம் இல்லைன்னா நான் அப்படி சொல்லலை. நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா வருவீங்க. அதை மட்டும் நம்பாதீங்க. எதுலேயுமே அதை ஒன்றை மட்டும் நம்பி எல்லாத்தையும் இழந்துடாதீங்க. அதை தான் சொல்லுவேன் நான். இது உங்களுக்கு ஒரு இதுதான், எப்படி சொல்கிறது, இது உங்களுக்கு ஒரு பார்ட்டாக வச்சுங்க. இதே ஒரு ஃபுல் டைமாக வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு ரொம்ப காசு இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நான் சம்பாதிக்கணுன்னே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் ஓரளவுக்கு தெரியவே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நல்லா பிரபலமாகவே உங்களுக்கு எப்படியும் ஒரு 4 வருஷம் நீங்கள் விடாமல் போட்டால் தான் கைஸ் வர முடியும். நானும் விடாமல் போடுவேன்னா என்ன கேட்டிங்கன்னா, நான் விடாமல் போடுவேன்னா என்னன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக போடுவேன். எனக்கே தோணும், நான்லாம் முன்னாடியெல்லாம் ரீல்ஸு பைத்திய மாரி, ரீல்ஸு கூட இல்லை, ஸ்டோரி பைத்திய மாரி, ஸ்டோரிக்கெல்லாம் அவ்வளோது இது எஃபெக்ட் போட்டு பண்ணிகிட்டு இருப்பேன். அதெல்லாம் கூட விட்டேன் கைஸ். நான் ரொம்ப ஸ்டோரியை கூட நான் அவ்வளோக்கு போடுறதில்ல. நான் யோசித்தேன், என்ன நம்மலாம் அதுக்கெல்லாம் அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டோரிக்கெல்லாம் நம்ம அவ்வளோ நேரம் போட்டுட்டு இருந்தோமே, எதனால அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக கடுப்பாக தான் கைஸ் இருக்குது. நான் ஸ்டோரி போட்டிருந்தாலும் அதே எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரீல்ஸு இதெல்லாம் கட்டத்துக்கு மேலே வெறுத்துருச்சு எனக்கு. ஆனால் இதுவும் அப்படி தான் எனக்கு. நான் ஆரம்பித்து கொஞ்சம் நாள் கழித்து அப்படி தான் நினச்சேன். என்ன நம்மளால் முடிஞ்சால் என்ன ஒரு 6 வீடியோ போடுவோம், 7வது வீடியோவுக்கப்புறம் நமக்கே எல்லாமே குறைஞ்சிரும், ஒன்றும் போட மாட்டோம் அப்படின்னு நினச்சேன் எனக்கு. ஆனால் இது நான் விட்டாலும் இது என்னை விட மாட்டேங்குது கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இருப்பேன்டா, இவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்கேன். ஷோரூமுக்கு போகிறேன்டா, அந்த இது கேட்க, பெட்ரோல் இதாக இருக்குல்ல, அதை போய் ஷோரூமில் கேட்க. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுருக்கேன், ஒன்றை யாரும் தரமா இல்லைன்னா. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறதா இருந்தால் ஷோரூம்லேயே கொடுங்க. அது கொஞ்சம் காசு கூடலாம் வராது கைஸ். இவங்க வெளில பண்ணுறதோட அதே அளவு ஈக்குவலாக தான் வரும். ஆனால் வெளில கொடுக்காதீங்க. பெரிய பெரிய பைக்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஷோரூம்லேயே கொடுங்க. அவங்க லேபர் காஸ்ட்னு சொல்லியே அவங்க ஒன்று போட்டுடுறாங்க. எப்படி பார்த்தாலும் எல்லாருமே ஒரே மாரி தான் வாங்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஷோரூம்லேயே கொடுத்துட்டு போயிடலாம். ஷோரூமில் கொடுத்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். வா கேட்போம். அவங்க இப்போ பாருங்களேன் என்ன பண்ணுவாங்க, நான் வேணால் போய் கொடுக்குறேன், என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ECU சிஸ்டம் மாரி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து ப்ளக் பண்ணி போடுவாங்க, இப்போ கரெக்டாகிரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டாக ஆயிரும் தான் எனக்கும் தோணும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை, கொஞ்சம் 2-3 மாதம் கழித்து மறுபடியும் லைட்டாக மாறிக்கும் கைஸ். அது எதனாலேயும் தெரில எனக்கு. கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷோரூமில் வண்டியை கொடுக்க போகும்போது இப்போ முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும்ட்டாங்க. ஏன்னா வண்டி நிறையா இருக்குது.
இப்போ உடனே கொடுத்தா நாளைக்கு தான் கொடுப்பேன்ட்டாங்க. அதுக்கு நம்ம நாளைக்கு கூட வந்து கொடுத்துட்டு நாளைக்கு வாங்கிக்கலாம் கைஸ். பாருங்கள், நான் இப்போ 400க்கு பெட்ரோல் போட்டுமே கொஞ்சம் கூட முள்ளு நவர மாட்டேங்குது. அதான் கடுப்பாக இருக்குது. சென்டர் ஸ்டாண்டு போட்டால் கரெக்டாக இருக்குது. சென்டர் ஸ்டாண்டை போட்டு வண்டியை நிப்பாட்டினா நடுவில் வந்துடுது. அப்புறம் மறுபடியும் பிரச்சனை ஆயிடுது கைஸ். வண்டியை ஆன் பண்ணி மூவ் பண்ணும் போது மறுபடியும் கீழே இறங்கிடுது. அது என்ன பிரச்சனைன்னே தெரில. அந்த இதை மட்டும் போய் நாளைக்கு கேட்கணும். அது ECUவில் தான் பிரச்சனை இருக்கும். அது பெரிய மேட்ரு இல்லை. அது அரை மணி நேரம் வேலை தான். ஆனால் அது நாளைக்கு பண்ணிடலாம். ஏன் இன்றைக்கி வண்டியை கொடுத்துட்டு ஏன் நம்ம போகணும்? அதுக்கு நாளைக்கே நம்ம காலைல வந்து கொடுத்துட்டு போயிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கைஸ். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.